யாரா நம்மளை கூப்பிடுறது? டே மச்சான், எப்படா இருக்க? வாடா வாடா. டேய் நமக்கு ஸ்கூல் ஒரு மாசம் லீவ் விட்டாங்க. நீ ஊருக்கு போயிட்ட. எனக்கு எங்க ஊர் இருக்கு? நான் பாட்டு அந்த இடத்துல உலாவிட்டு இருந்தேன்டா. சரிடா, எப்படிடா இருக்க? டே நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீ எப்படா இருக்க? ஏன்டா ஆளே ஒரு மாதிரி டல் ஆயிட்ட? ஒன்றும் இல்லடா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா. என்ன பண்றதுனே தெரியலடா. அமௌண்ட் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. உனக்கு தெரியும்ல, எங்க அப்பா ரொம்ப குடிச்சிட்டே இருக்காருடா. அம்மாவுக்கு சம்பளம் வந்தாலும் அதை பிடுங்கி குடிச்சிடுறாரு. என்னாலே எந்த வேலைக்கும் போக முடியல. நம்ம ஸ்கூல் படிக்கிறனால யாரும் எனக்கு ஜாயின் பண்ணிக்கவும் மாட்டேன்றாங்களா. என்னடா பண்றது ஒண்ணுமே புரியலடா. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அச்சோ, என்னடா இப்படி சொல்ற? அம்மாவை நல்லா பார்த்துக்கூடா. சரி, ரொம்ப கவலைப்படாத சரியா? நான் இருக்கேன்ல. நான் எங்கள் அப்பாட்ட அமௌண்ட் வாங்கி தரேன் சரியா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு தரேன். நான் கொஞ்சம் சேவிங்ஸ் அமௌண்ட் வேறு வச்சுருக்கேன்டா, நான் தரேன் சரியா? இதனால என்கிட்ட சொல்ல முதல்ல சரியா? எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு வச்சுக்காத. டேய் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லைன்னு நினச்சேன்டா. ரொம்ப சந்தோஷம்டா, நீ சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. சரி வாடா, இதை பற்றி யோசிக்காம வா, நம்ம கிளாஸ்க்கு போகலாம். சாரிடா, காலங்காத்தால உனக்கு இந்த பேட் நியூஸை சொல்லி உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி. டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அம்மா தான்டா ஃபஸ்ட்டு சரியா? சரி ஓகே, நம்ம இதை பற்றி யோசிக்க வேண்டாம். வா கிளாஸ்க்கு போகலாம் சரியா? பிள்ளைங்கள்லாம் வந்திருப்பாங்க, மணி ஆயிடுச்சு. வா கிளாஸ்க்கு போகலாம். டேய் என்னடா மச்சான், அதுக்குள்ள கிளாஸ்ல வந்துட்டாங்க. அச்சச்சோ, நம்ம திட்டம் போறாங்கடா. போச்சுடா. டீ பயப்படாதடா மச்சான், ஒன்றும் இல்லை. நமக்கு பஸ் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். மே கம்மிங் மேம். எஸ் கம்மின். இதுதான் 2 சாருக்கும் கிளாஸ்க்கு வர நேரமா? மணி பாரு, 8:50 ஆச்சு. ஃபஸ்ட் டேவே லேட்டு. என்ன 7th தான் அப்படி இருந்தீங்கன்னு பார்த்தா இப்போது 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. பத்தாவதுக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே இப்படி லேட்டாக வந்தால் என்ன சொல்கிறது? நெக்ஸ்ட் டைம்லாம் லேட்டாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக பிரின்ஸிபல் சார்ட்டு தான் அனுப்பி விடுவேன். மேம் சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் லேட்டாக வர மாட்டோம் மேம். இனிமேல் கரெக்டாக வந்துடுறோம் மேம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கரெக்டாக வந்துடுறோம் கிளாஸுக்கு. இந்த வாட்டி எங்களுக்கு பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேம். எப்போ பாரு டெய்லி ஒரு சாக்கு வச்சிடுறாங்கடா. உள்ளே போங்கடா வேமா. பழைய ஸ்டூடெண்ட்டே இப்படி இருந்தா புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் எப்படி கண்டிச்சு இருக்குது? சரி உள்ளே போங்க, வேமா போங்க, மணி ஆயிடுச்சு. பிரின்ஸிபல் சார் மட்டும் ரவுண்ட்ஸ் வந்தாருன்னா அவ்வளோதான். போங்க உள்ள. சரி பிள்ளைங்களா, இன்னைக்கு எல்லாரும் அவங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க சரியா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 கேர்ள்ஸ் கொடுக்கட்டும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து யாரும் கொடுங்க சரியா? குட் மார்னிங் மேம். மை நேம் இஸ் திவ்யா. I am studying 8th standard. My previous school name is Ramanathan School. சூப்பர்மா. சரி நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. Ma'am, I am Hema. I am staying in 8th standard. My father name is Murugan. My mother name is Valli. I have one brother. And my previous school name is Alagappa School. Superma. Next. Ma'am, my name is Ravi ma'am. I am studying 8th standard. My mother name is Rekha. My father name is Raja. I have one sister and I am studying in previous school, Raja Matriculation School. Superpa. Next student. Ma'am, I am
Rengan ma'am. I am studying 8th standard. I have one little brother and I am studied in previous school in Muthaya Alagappa school. சூப்பர்ப்பா. சிட் டவுன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட். மேம், I am Subbaraman. I am already studying Joseph College in our school, ma'am. You know to me, correct, ma'am? டேய், உன்னை எதுக்குடா இன்ட்ரோ பண்ண சொன்னேன்? இன்ட்ரோ பண்ண சொன்னால் இன்ட்ரோ மட்டும்தான் பண்ணணும். நீ தான் எனக்கு தெரியுமே இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன்னு. இதில் வேற யூ டோன்ட் டோ மீ அப்படின்னு நான் கேட்குறியா? வாடா வா, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது டவுட் கேளு, அப்போ வச்சுக்கிறேன். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் உங்களை செல்ஃப் இன்ட்ரோ அழகாக கொடுத்தீங்க, சூப்பர். நெக்ஸ்ட் நாளையிலேருந்து நம்மளுக்கு கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிடும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் தமிழ், நெக்ஸ்ட் இங்கிலீஷ், அப்புறம் சயின்ஸ், சோஷியல் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ட்ராயிங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ், டான்ஸ் அண்ட் பிளேயிங் கேம்ஸ் இன் கிரிக்கெட், கேரம் போர்ட், ஃபுட்பால், வாலிபால் எல்லாமே நம்ம ஸ்கூலில் சொல்லித்தராங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லி நான் உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்கிட்ட நேம் கொடுங்க ஸ்டாஃப் ரூமில் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? மோர் டீட்டெயில்ஸை உங்கள் பேரண்ட்ஸ் நான் பேசிக்கிறேன், சரியா? டே பிள்ளைங்களா, இந்த சுப்ரமன்ட்ட மட்டும் சேராதீங்க பார்த்துக்கங்க. அவன் ரொம்ப சேட்டக்கார பையன். அவனோட சேர்ந்தா நம்மளும் ஒஸ்ட்டாக போயிடுவோம், சரியா? மேம் என்ன மேம், என் ஃப்ரெண்டை பார்த்து இப்படிலாம் சொல்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட? அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார் தான் மேம் பேசுவா? ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க? டே சும்மா தாண்டா சொன்னேன். எல்லோரும் சுப்பராமகிருஷ்ணன்ட்ட பேசுங்க, சரியா? அது ரொம்ப நல்ல பையன்தான். ஆனால் என்ன ஓவர் சேட்டை, ஓவர் வாய், சரியாப்பா? எல்லாரும் அவன்கிட்ட பேசுங்க. மேம் சும்மா தான் சொன்னேன், சரியா? சரி வாங்க, எல்லாரும் ஒரு டான்ஸ் போட்டு போடலாமா? சரி ஓகே பசங்களா, இன்றைக்கி எனக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். சரி ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் சார் வருவாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே மேம், மீ கம்மிங் மேம்? எஸ் சார், கம்மிங். சார் வாங்க சார். இப்போ தான் சார் உங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் பிள்ளைங்கள்கிட்ட. சார் வருவாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு. அப்படியாப்பா? டைம் ஆயிடுச்சு, அதான் வந்தேன். நீங்கள் எதுவும் இருக்கீங்களா என்னன்னு தெரியல, அதான் சும்மா பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். சார் நான் கிளம்பிட்டேன் சார், நீங்கள் கிளாஸ் எடுங்க சார். சரி ஓகேம்மா, நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. யார்ரா நீங்கள் ரெண்டு பேரும்? பழைய ஸ்டூடெண்ட்ஸா? தெரியலையேடா, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள். சார் என் பேர் சுப்பராமகிருஷ்ணன் சார். டே, இந்த சேட்டைக்கார பையனுக்கு தானே நீங்கள் 7th ரொம்ப சேட்டை பண்ணீங்க, இப்போ 8th வேற இருக்கீங்க. என்னென்ன பண்ண போகிறீங்களோ. சரி போய் உட்காருங்க பிளேஸில், நம்ம பிள்ளைங்கள பேச சொல்லலாம், சரியா? சரி போய் உட்காருங்க. சரி ஓகே பசங்களா, இன்றைக்கி என்னோடய பேர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என் பேர்
பிரவீன். நான் வந்து இந்த ஸ்கூலில் ஒரு 4 to 4.5 இயர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மேக்ஸ் கிளாஸும் சோஷியல் கிளாஸும் எடுப்பேன் உங்கள் கிளாஸுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போது முதல் நாளில் உங்களை எடுத்தோடனே லெசன்ஸ்லாம் நடத்தினா உங்களுக்கு பிடிக்காது எனக்கே தெரியும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு செக்ஷன் மாதிரி வச்சிடலாம். என்னன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஒரு அனிமல் நேம் கொடுத்து அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் சொல்லுவேன், அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும். சரியா? ஒவ்வொருத்தவங்களாம் நான் கூப்பிடுவேன், வரணும். சரியாம்மா? ஓகே சார். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ராகுல் வாங்க. டேய் என்னடா மச்சான் ஃபர்ஸ்ட் ஒண்ணா கூப்பிட்டாங்க. டேய் எனக்கு பயமா இருக்குடா. என்னடா போய் சொல்ல போறேன் தெரியலையே, பயமா இருக்கு. பாத்துக்கலாம்டா, சீக்கிரம் போடா, சார் திட்ட போறாரு. சார் என்னப்பா, பயப்படாதப்பா, ஈஸியாக தான் கேட்பேன். சரியா? ஒன்றும் இல்லை. இப்போ உனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் பர்சன் அப்படின்னா யார் சொல்லு? இவ்வளவுதானா சார்? எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சனா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் சார். அப்புறம் எனக்கு கூட பிறந்த ஒரு வாழ்ந்து இருக்கு, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, போய் பிளேஸில் உட்காந்துக்கோ. அப்பாடியோ சார் ஏதாவது பெருசா கேட்டுருவாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேலை ஈஸியா உனக்கு யாரை பிடிக்கும் தான் கேட்டாரு. ஆளை விட்டா ஓட வேண்டியதா. டேய் மச்சான் தப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிரியா, நீங்கள் வாங்கப்பா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. உங்களுக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு பிடிச்சமான அனிமல் எது? எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல் அப்படின்னா எலிஃபண்ட் சார். என்னப்பா எல்லாரோடையும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற? அனிமல்லே உனக்கு எலிஃபண்ட் பிடிக்குமா? என்ன ரீசன்? சார் அதுல அழகா ஏறி சவாரிலாம் போலாம் சார். அது சூப்பரா தண்ணியெல்லாம் நம்ம மேல ஸ்ப்ரெட் பண்ணும். அப்புறம் ஒரு ரூபா காயின் வாங்கிட்டா ஆசீர்வாதம்லாம் பண்ணுவோம்ல சார். சரி, ஓகேப்பா, உங்கள் பிளேஸில் போய் உட்காந்துக்குங்க. அப்பாடியோ சார் ஏதாவது கஷ்டமான கொஸ்டின் கேட்டுருவாரோன்னு பயந்தே போயிட்டேன். அப்பாடி ஈஸியா அனிமல் உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டா இருப்பா. சரி, ஓகே பிள்ளைங்களா, எல்லாருக்கும் உனக்கு என்னென்ன பிடிக்கும்லாம் கேட்டாச்சு. டைமும் ஓவர் ஆக போகுது. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அடுத்த லன்ச் வேறு. எல்லோரும் உட்காந்து சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரேன். சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டேய் மச்சான் நீ சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தியே அந்த பொண்ணு பிரியா, அந்த சைடு போறா பாரு, அவள்கிட்ட ஏதாவது பேசுடா போடா. டேய் மச்சான் எனக்கு பயமா இருக்குடா. டேய் போடா போடா, அவ போடாடா, வேணுமா போடா, ஏதாவது பேசுடா அவள்கிட்ட, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பேசு போ. பிரியா பிரியா ஒன்னதான்ப்பா. யாருப்பா கூப்பிடுறது பிரியா பிரியான்னு? உன்னை ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? ஓ எஸ், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? எதுக்கு இதுக்கு பயந்துட்டே வந்தியா? நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்ன அது பயப்படுற? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 6th என்னை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ 8th தான் எனக்கு தைரியமா வந்து என்கிட்ட பேசணும்னு அர்த்தம் இருக்கு. என்ன அச்சோ எனக்கு தெரியுமா நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு? அச்சோ எனக்கு ஒரே விஷயமா இருக்குச்சு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் சொல்லலை. சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ராகுல் அவங்களும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். டே
ஏன் மச்சான் எனக்கு ஆளை செட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில உனக்கு பேட்சப் பண்ணிட்டீல. இருடா உன்னை பார்த்துக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கா? உங்களுக்கு ஆளை செட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவன் அழைக்க அவங்க ஆளை சைட் அடிக்கிறத தூக்கிட்டு போயிடுறேன். அந்த மாதிரி உங்களுக்கும் ஃப்ரெண்ட் இருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுறீங்களா? இது ஸ்கூல் அலப்பறை எபிசோடு 1 எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனும் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட்ல போயிட்டு ஹாய்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க பேரை மென்ஷன் பண்ணி ஹாய் சொல்றோம். டாடா பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி நிறைய பேர் மனசுல 1000 கவலை வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இல்லை வேலை இடத்துல எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா? என்ன மாதிரி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எப்படின்னா, என்ன கஷ்டம் நம்ம மனசுல இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட சொல்லும் போது நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன் உனக்கு, ஏன் கவலைப்படுற அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆறுதல் வார்த்தை கிடைக்கும் பாருங்களேன். அதுதாங்க இந்த உலகத்திலே பெரிய வார்த்தை. இப்போலாம் நம்ம கீழே விழுந்து அடிபட்டு கிடந்தாலே அழகா ஃபோன் எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்டு கிடைச்சா நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடலாங்க. என் ஃப்ரெண்டு மாதிரி தங்கமான ஃப்ரெண்ட் உங்களுக்கும் இருந்தால் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.